முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் அவருடைய மனைவியால் முன்னெடுக்கப்பட்ட சிறிலிய வங்கி கணக்கின் விண்ணப்ப படிவம் காணாமல் போயுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வங்கி கணக்கை ஆரம்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் வங்கியில் இருந்து காணாமல் போயிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்திருக்கிறார். உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த வங்கி கணக்கு தற்போது இடைநிறுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இந்த வங்கி கணக்கை இடைநிறுத்தும் போது அந்த வங்கி கணக்கில் 44 மில்லியன் ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பம் முதல் இந்த வங்கி கணக்கில் 82.9 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததாகவும் பிரதியமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த நிதி விவகாரங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வங்கி கணக்கு தொடர்பாக விசாரணைகள் நடத்துவதற்காக மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவை நிதி குற்றப்புலனாய்வுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் 2 வார கால அவகாசம் கோரியிருக்கிறார்.